என்ன என்ற பேரில் ஏமாற்றும் நயவஞ்சகரே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு 4 வீடியோ போட்டு காட்ட போகிறோம். அந்த 4 வீடியோவை பற்றி நான் பேச போகிறேன். நாங்கள் சொல்கிறது சரியா பிள்ளையான்னு நீங்களே அதுக்கான பதிலை சொல்லுங்கள். இப்போ நேற்றுட பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கி அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நல்ல எனக்கெல்லாம் ஆகிட்டு வயசு ஆகிடுச்சு. கிளாஸை வந்தால் கண்ணாடியில் பார்த்துட்டு போகிறதே பழக்கம். காட்டியில் எப்படி க்ரௌட் வந்து கொள்ளுக்கிட்டியில் கிளாஸ் ஆண்டாலே ஒரு க்ரௌட் தான், செம க்ரௌட். ஐஸ் மயில எடுத்துகிட்டு போய் மூட்டுது எடுத்துகிட்டு போனால் மவனுக்கெல்லாம் சளி தடுமல் கக்கல் என்ன கதை. அப்படி இந்த போனிக்காவை பார்ப்போம். போனிக்கா பார்த்துக்கிங்களா? போனிக்கா போன கடைக்கு ஃபாரின்ஸ் மார்க்கெட் மாறி இல்லையா? சாப்பாடு எல்லாம் இருக்கா? மாஷா அல்லா. எல்லாம் எல்லா நாட்டில் இல்லைங்க, அவ்வளோ பேரும் வராங்க. நல்லா சாப்பிட்டு ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குறீங்க ஃபாரினர்ஸ்க்கெல்லாம். வெரி குட். என்ன ப்ரொமோட் பண்ண போல இதெல்லாம் வரும். முன்னத்தான் நம்ம ஆட்களுக்கு தெரியுமா? அப்போ சைனீஸ் நூடுல்ஸ் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இந்த கண்குள்ள காட்சிகளை நீங்கள் ஒரு தடவையாவது வந்து பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். எப்படி ஒரு கண்ணனுக்கு வராங்க சரியில்லை, கொஞ்சம் ஒருத்தலாக வந்தா போட்டியில் தான் நிற்கணும். இப்போ வந்தாலும் மறுபடியும் வந்து கொல்லிப்பிட்டி கிளாஸ் ஆகும். ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு போ. அன்றைக்கு எடுத்த பிரியாணி நல்ல டேஸ்ட் மாதிரி முடிஞ்சு பிரியாணி கொஞ்சம் அது சொல்லி இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு நல்லா இங்கே மாட்டு பிரியாணி சிக்கனும் நல்லா இருந்துச்சு. நல்லா செஞ்சீங்க, நல்லா வரக செய்யுது. அது சொல்லிட்டு அவங்களோட கடை எவ்வளோ க்ரௌட் ஆகிக்கு இல்லையா? நல்ல செய்தி சொல்லிட்டு க்ரௌட் ஆகி கூட தங்கம் எந்த நேரம் பிஸி தான். இன்னுமே கொல்லிப்பிட்டியில் பிளாஸா எந்த நேரமும் பிஸியாக தான் இருக்கு. பாப்பா தாங்க மேரிக்கிறா ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் உண்டு. நல்லா போடுமா சரியா? அப்படியே பிரியாணி நல்லா இருந்துச்சு. ரெக்கார்டிங் ஆகுது, தேடி வருவா இல்லை மறுபடியும் சரியா? நல்லா போடுவோம். கொல்லிப்பிட்டியில் பிளாஸாக்கு வந்து நேற்று வந்து எடுத்துகிட்டு போனேன். ஒரு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக உண்மைக்கு. இந்த இந்தியன் பிரியாணி இல்லை, ஸோ ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் பிரியாணி போடுறாங்க. நம்ம இந்தியன் பிரியாணி வந்து எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டு ஒரு சட்டியில் எடுத்துகிற இல்லையா? எங்களோட மசாலா நல்லா இருக்கு. ஸ்பெஷலி உங்களோட மசாலாவோட தான் போடுறாங்க. அது சுற்றி அதோட டேஸ்ட் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மசாலாவோட தான் போடுறாங்க, நல்ல டேஸ்ட். எப்படி வந்தனோ அதே போல் பார்த்தீங்களா கொரியன்ஸ் எல்லாம் வராங்க. ஹாய் பார்த்தீங்களா? பிளாஸாண்டு சொன்னாலே கண் முன்னுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர் கலராக இருக்குது. பிலிப்பினோ, இந்தோனேஷியா, ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. சாப்பாடும் நல்லா இருக்குது. நீங்கள் சாப்பாடை பாருங்கள், இல்லாட்டி அது பாருங்கள். ரெண்டு எதாவது உண்டை பாருங்கள். ஆனால் நல்ல சாப்பாடு தான் பார்க்கணும், நல்ல டேஸ்ட். என்ன சரி போனிக்கா மாதிரி இருக்கிறாடா? இல்லை ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் உண்டு. 407 நல்ல க்ரௌட் இருக்குது. எந்த நேரம் வந்தாலும் பிளாஸா வந்து ஃபுல் பேக் க்ரௌடாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த ஐஸ் மைலோவை பாருங்கள். இந்த ஐஸ் மைலோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து ஐஸை போட்டு மைலோவையும் போட்டு அதுக்கு மேலே மைலோ தூளே எக்ஸ்ட்ரா போட்டுறாங்க. அதுக்கு என்னோட ஸ்பெஷல் ஐஸ் மைலோண்டா. நீங்கள் வந்து கொல்லிப்பிட்டி பிளாஸா தான். நான் நேற்று பம்பலப்பிட்டின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் அது கொல்லிப்பிட்டி, பம்பலப்பிட்டி இல்லை கொல்லிப்பிட்டி. நாங்கள் எங்களை கொஞ்சம் மூத்த பார்த்துட்டு வருவோம். பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை? கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாதவன் அந்நிய பொம்பளை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறான். அது ஃபொரினராக ஆகிக்கலாம், போனிக்கமாக ஆகிதான். அப்போ இவன்ட பொண்டாட்டி என்ன பூசணிக்கமாக ஆகிக்கிறான்? நான் கேட்குறேன். பொம்பளை இடுப்பு எடுக்கிறான், யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுக்கிறான். அந்த கடைக்கார தோதுகளும் பார்த்து கொண்டு இருக்கி ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ணதுக்கு இவனுக்கு சோறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதில்ல. அவனும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அடே கடைக்கு வாரவங்கட உங்களை ஒட்டனை நம்பி வாரவங்கட எல்லாம் பாதுகாப்புக்கும் இவனுக்கு தான் உறுதி. நீங்கள் சிசிடிவி கேமரா வைக்கலாம், பொதுவாக எல்லாத்துல பாதுகாப்புக்கும். இவன் வந்து வீடியோ எடுத்து போகிறதுக்காக நீங்கள் வச்சுக்கிறீங்க. யாருக்குமே தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன். அங்குள்ள எவனுக்காவது தெரிஞ்ச இவனை போட்டு தவத்தை எடுப்பான். படிச்சிருந்தா தானே இதெல்லாம் தெரியுமேண்ணா. கொஞ்சம் கூட நாகரிகம் என்றது என்னன்னு தெரியா, ஒழுக்கம் என்றது என்னன்னு தெரியா. அடே அந்த ஹோட்டலில் இருக்கிறவனுக்கும் அறியில்லை, பெப்பரை பேன்னு பார்த்து கொண்டிருக்கிறான். அடே உங்களோட கண்ணு முன்னுக்கு தாண்டா வீடியோ எடுக்கிறான். அங்கே உள்ள பொம்பளைகளுக்கு தெரியா, அங்கே வந்து போகிறவங்களுக்கு தெரியா. ஆனால் அவனோட ஹோட்டல் நம்பி தான் வாரம் பாதுகாப்பு இருக்கிண்டு. இப்போ இவன் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அவங்களுக்கு தெரியுமா? தெரியா. எல்லாம் பார்த்து கொண்டு இருங்கடா. நேரம் காலம் ஒன்று வரும்,
அப்போ ரோட்டில் நீங்கள் உங்களோட பொண்டாட்டி உங்களோட தாத்தாமார் உங்களோட தங்கச்சிமாரோட போகிற நேரம் உங்களுக்கு தெரியாமல் அதே வீடியோ எடுப்பான். அப்போ அதையும் ஃபேஸ்புக்கில் போடும். அப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏண்டா யாரோட அனுமதி இல்லாமல் அப்படி போடலாம் பொம்பளையில் எடுத்த வீடியோ. ஆனால் இவன் போட்டு கொண்டிருக்கிறான். இவன் பைத்தியக்காரனா? உலகத்தில் இல்லாத ஒரு ஜெம்மம். இந்த பொண்டாட்டி பூசணிக்காய் சுட்டி தான் மற்றவுள்ள பொம்பளையில் போனிக்கான்னு சொல்கிறான். அது பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு குப்பாடியனுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று செய்கிறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் நீங்கள் உள்ள ஸ்பெஷல் ஐட்டமே. බලගින්න කියලාදී දන්න කෙනෙක් තමයි ඒක කැක්ම දෙන්නේ. ඉතින් මෙතුමා කියනවා නම් මේ මුළු කොළඹ ලංකාවේම මේ බඩගින්න ඉන්න මිනිස්සු අපේ නගරය තුල ඉන්න මේ බඩගින්න ඉන්න මිනිස්සු හොයාගෙන වාගෙන දීලා ඒගොල්ලන්ට කැම්ප් කරන් දුන්නා. ඉතින් මේ විශේෂ පුද්ගලයා මම නම් මෙතුමා විශේෂ පුද්ගලයා. මේ විශේෂ පුද්ගලයා අද මේ මම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා ආසිෆ් අස්ලාම් මහතාට මේ සෙක්‍රටරි මැම්බර්ට ගියා. එතුමා අපි හොඳ අත්වසනාලේ පිළිගමු. මේ තමයි ඉතාල විශේෂ එතුමා අද බලන්න නැවත කරන්න යනවා. ඒ නිසා මේ විශේෂයෙන් මම ආරාධනා කරනවා එතුමාට. பார்த்தீங்களா? உலகத்தில் எங்கேயாவது சரி இது நடக்குமா? இப்படியாப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு தூள்காரனுக்கு ஐஸ்காரனுக்கு பொன்னாடை போத்துறாங்க சில பண்ணாடைகள். அவனால் இவ்வளோ காலமாக நான் நினைக்கிறேன் கோமலை இருந்திருப்பானுவளோ இல்லாட்டி அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்தானுவளோ எங்களுக்கு தெரியாது. அடே இதை கொஞ்சம் கேளுங்கடா. இந்த மூளையை யோசிக்கிறேன், இதுல மூளை அதிகமா கொடுத்து வேலை செய்யறேன். பட் இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இதுல நானும் தின்னுறேன், மற்றவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன். இதுல நானும் தின்னுறேன், மற்றவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன். பார்த்தீங்களா? அவன் அந்த அவுஞ்ச வாயால அவன் அந்த நார வாயால சொல்கிறான், இதில் நானும் தின்னுறேன் மற்றவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு பிரியாணி கொடுக்குறேன், என் பிள்ளைகளுக்கு KFC கொடுக்குறேன்னு அவனோட வாயால் சொல்கிறான். அப்போ அவனும் அதை வச்சு தான் தின்றான். இவன் எங்கேடா பசித்தவனோட பசியை போக்க போகிறான்? இஸ்லாத்தில் மட்டும் இல்லை, எல்லாம் 4 வகை மதத்துலேயும் சொல்லிக்கிறாங்க. என்ன தெரியுமா? வலது கையில் கொடுக்குறேன், இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ இவன் முழு உலகத்துக்கும் காட்டுறான் தின்ன கொடுக்குறான். அதுவும் இவன் சல்லி சம்பாரித்து தின்ன கொடுத்தா பரவாயில்ல, மற்றவங்களோட பசியை போக்கினா பரவாயில்ல. இவனே மற்றவங்கிட்ட இரவல் எடுத்து அதை கொடுக்குறான். அதில் இவனும் முக்கால்வாசி அடிக்கிறான். 1500 கிலோ அரிசியை வேறு ஆட்டையை போட்டான். இவன் காடா பொன்னாடையை போத்துறீங்க பண்ணாடைகளா? உங்களுக்கு பொன்னாடை போத்த ஆள்கள் கிடைக்கலையாடா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். இவன் இல்லாட்டியும் மேலோத்த நிற்கிறான் தானே, அவன் தான் பொறுப்பு. உலகத்தில் உள்ள மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இவன் எங்கடா கொடுக்குறான்? இவனை பெருமைப்படுத்துறீங்களேடா. நீங்கள் இப்படி இவனை உசுப்பேத்தி விடுங்கடா. அதனால தான் இவன் இப்படி பைத்தியம் விளையாடி கொண்டு இருக்கிறான். உங்களை மாதிரி தோதுவலிக்கங்காலும் திருந்தாதுவல்டா. இப்போ தாண்டா விளங்குது ஸ்ரீலங்கா ஏண்டா முன்னேறலன்ட்டு. நடிக்கிறவனை தாண்டா நம்புறீங்க. அட பண்ணாடைகளை அவங்களுக்கு பொண்ணாடை போத்துறதுக்கு ஆள்வன் நான் சொல்கிறேன்டா. அவங்களுக்கு போயிட்டு போத்துங்கடா. அப்பாவும் சரி கௌரவமாயிக்கும். இந்த நாட்டுக்காக வேண்டியும் தன்னோட குடும்பத்துக்காக வேண்டியும் பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஹவுஸ்மேட்டாக போகிறாங்களே, ஹவுஸ்மேட்டாக கிளீனராக ஸ்ரீலங்கன் லேடிஸ் போயிட்டு வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு நல்லது கெட்டதுக்கு இல்லாமல் 5-6 வருஷம் கஷ்டப்பட்டுக்கு ஏர்போர்ட்டில் வாராங்களே, அவங்களுக்கு போயிட்டு போத்துங்கடா அவங்களோட பொண்ணாடே. அதாவது சரி கௌரவமாயிக்கும். ஏன்னா அவங்களால நாட்டுக்கும் போகிறசனம் வீட்டுக்கும் போகிறசனம். வெயிலையும் மழையிலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டாமல் வேலை செய்கிறாங்கடா. பெட்டால வயசான ஆள்கள் மூட்டை தூக்குறாங்கடா. அவங்களுக்கு போயிட்டு போத்துங்கடா அவங்களோட பொண்ணாடே. அப்பாவும் சரி கௌரவமாயிக்கின்டா. ஏண்டா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்களோட குடும்பத்துக்காக வேண்டி, வேர்வை சீந்துறாங்க. இது ஓசி சோறு கொடுக்குறவனுக்கெல்லாம் பொன்னாடை போத்துறீங்களேடா. அந்த பொன்னாடையிட அந்த புடவை எடுத்து 2 தலைவாணி தச்சு கொடுக்க அனுப்பிச்சு ரோட்டில் படுக்கிறவனுக்கு. நாங்கள் சோத்தில் கை வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் விவசாயம் செய்கிறாங்க, எவ்வளவு மலைநாட்டில் உள்ளவங்க தேயிலை பிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு போயிட்டு போத்துங்களேடா அவங்களோட பொண்ணாடையே. இந்த பரதேசிக்கு, இந்த ஐஸ்கார நாய்க்கு, இந்த தூள்கார நாய்க்கு போத்தி அதில் மானமே போச்சுடா. அந்த பொண்ணாடைக்கு இருந்த கௌரவமே இல்லாமல் போச்சு நீங்கள் செஞ்ச வேலையால். ஐத்தாண்டா அவங்களுக்கு நரிக்கு நாய்க்கு வித்தியாசம் தெரியலை. அதுக்கு தெரியல நீங்கள் ஒரு பண்ணிக்கு போயிட்டு போட்டிக்கிறீங்களேடா. ஒழுக்கம் இல்லாமல் பொம்பளை வீடியோ எடுத்து போட்டு கொண்டிருக்கிறான் ஃபேஸ்புக்கில். அதை லேடிஸ் ஸ்கூலொண்டுக்கு தான் எங்கேயோ கூப்பிட்டு தான் அவனுக்கு பொண்ணாடை போத்துறீங்க. இப்படி பிக்கப் பண்ணி விடுங்க அவனை. அவன் இதே நிப்பாட்ட மாட்டான். இந்த ஜென்மத்தில் அவன் உழைக்கவும் மாட்டான். உழைக்கிறவனுக்கு போத்துங்கடா பொண்ணாடையே.
தேசபந்துண்டு ஒரு பட்டம் கொடுத்தீங்க. 1996 ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் வெற்றி வந்த நேரம் 15 பிளேயர்ஸ்மாருக்கும் தேசபந்துண்டு பட்டம் கொடுத்தாங்க. அந்த தேசபந்துவை இந்த பைத்தியக்காரனுக்கும் கொடுத்து இப்போ இன்னும் மீக்குது. டாக்டர் பட்டம் கொடுங்க, கலாநிதி பட்டம் கொடுங்க, எல்லாம் ஈக்கிற பட்டத்தில் தான் கொடுங்க. ஆனால் ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆவேணும். ஏனெண்டா இவன் செய்த தப்புக்கு நீங்களும் பங்குதாரி ஆகுறீங்க. இதே மாதிரி வேலை செய்யாதீங்கடா, நல்லா யோசிச்சு பாருங்கடா. உங்களுக்கு கண் இல்லையா? கண் அவுஞ்சா ஆயிக்குதுடா. பசித்தவங்களுக்கு உணவளிச்சானா? இந்த நாய்களுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்திக்கிறேன்ட்டு அவனோட பீசா மக்காமல் உள்ள மக்களையே கேவலப்படுத்தினானேடா. இவனாடா உணவளிக்கிறேன், மேலே உள்ளவன்டா உணவளிக்கிறேன். இவன் எல்லாத்தையும் பறிச்சு தின்றேன். மற்றவங்களுக்கு உணவளிச்சா தான் இவனுக்கு உணவு கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கோங்கடா பைத்தியக்காரங்களே. அதனால தாண்டா இவ்வளோ காலமாக அரசியல்வாதிகளும் வந்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஆறாம் அறிவு இல்லையாடா? அவங்களோட தேராம அறிவாக போயிட்டிக்குதாடா அது. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அஸ்மா ஃபவுண்டேஷன் தான் இவனுக்கு இந்த பொன்னாடே போத்திக்கிறான். எவ்வளோ பேத்துட உமா இழுத்திப்பான். அந்த யூனிவர்சிட்டி மாணவன்ட உமாவை தங்கச்சியெல்லாம் இழுத்தான். முழு ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் சண்டைக்கு கூப்பிட்டான். அல்லாவே இல்லைன்னு சொன்னவனுக்கு அஸ்மா ஃபவுண்டேஷனால் பொன்னாடை போத்திருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த அஸ்மா ஃபவுண்டேஷனில் ஈக்கிறவங்க எல்லாமே மெம்பர்ஸ்மார் எல்லாமே வேற்றுக்கிரக வாசிகள் போல் விளங்குது. ஏண்டா உலகத்திலே ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் ஒரு தூள்காரனுக்கு ஐஸ்காரனுக்கு பொன்னாடை போத்துறது. குறிப்பாக ஏழைகளை காட்டி சம்பாரித்து தின்றவனுக்கு இப்படி ஒரு பொன்னாடு அஸ்மா ஃபவுண்டேஷனால். அந்த நாசமாக போன நண்டு மண்டக்காரன் ஒருத்தன் தான் இவனுக்கு பொன்னாடை போத்துறான். இவனுக்கு தலைப்பாவும் கெட்டியாச்சு. இப்போ கடைசியாக டாக்டர் பட்டம் கொடுங்கடா. என்னென்னா நீங்கள் நடிக்கிறவனை தாண்டா நம்புறீங்க. நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறோம். திஸ் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். இப்போ இவனை கொண்டு போய்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு விளங்குண்டா தைரியமான ஆளுண்டா. அவன்கிட்ட சொல்லி இவன் பொன்னாடை போத்தினான், அவன் கொண்டு போய்ட்டு இவனை பிளட் டெஸ்ட் பண்ணி எனக்கு காட்டு, நீ சரியான ஒரு வாப்பக்கு பிறந்திருந்தா எனக்கு காட்டு, இவன் ஒரு கெட்ட பாவினையும் இல்லாமல் தெளிவாக தான் இருக்கிறான்னு சொல்லி இவன் பிளட் டெஸ்ட் பண்ணி காட்டுப்பாங்க. காட்ட மாட்டான். என்ன இவன் தூள் அடிக்கிறான், ஐஸ் அடிக்கிறான். காட்டையில் அவனும் வர மாட்டான். என்ன ஒரு நாளைக்கே 1500 2000 மட்டும் சிகரெட் குடிக்கிறான். இதெல்லாம் யார்ட காசு? போதா குறைக்கு மூஞ்சி வெள்ளையாகிறதுக்கு தூள் அடிச்சுட்டு ஐஸ் அடிச்சுட்டு ஜூஸ் வேறு குடிக்கிறானா? இதெல்லாம் சொல்லி தெரியாது, எனக்கு சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் அவ்வளவு தான். அல்லா தாண்டா காப்பாற்றணும். அந்த விவேக் சொல்கிற மாதிரி தான் 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த இல்லாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ காலமாக கோமாளியாடா இருந்தீங்க. நாங்களும் படித்து எவ்வளோ வருஷமாடா சொல்கிறேன். எனிவே மை மக்களே, ஆன வரை சொல்லிவிட்டோம். இனி அல்லாட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. இனி சல்லி அனுப்புவானம் யாரும். நான் அப்படி எல்லாத்தையும் இந்த நோன்பு கொஞ்சம் தான் செய்வேன், செஞ்சுட்டு நான் நிப்பாட்டிடுவேன். இந்த தண்டனையை தாண்ட அனுபவிக்கிறீங்க. ஜும்மா கூட இல்லாம நோம்புல பள்ளி வாசல கூட அல்லாஹ் உங்களுக்கு இந்த தண்டனையை மத்த மதத்தவனுக்கு இல்லடா தந்திக்கிறான். உங்களுக்கு தந்திக்கிறான். பாயப்படாம பேசுறேன். மக்காம் பள்ளி கிட்ட தான் இப்ப எவனும்பா களிமாவை சுமந்த கூட்டமே ஜும்மா கிடைச்சிச்சாடா உங்களுக்கு? தராவி கிடைச்சிச்சாடா உங்களுக்கு? தராவி தொழுந்தீங்களா? அல்லாட சாபன்டா, ஐத்தான்டா சொல்றா. இல்லாட சாபம். தராவி கிடைச்சிச்சாடா உங்களுக்கு? ஜும்மா தொழுந்தீங்களாடா? ஒத்தன் நாயோல் உங்களுக்கு கிடைச்சிச்சாடா? நாய் ஜாதிடா, நாய் ஜாதி. அல்லா தண்டனை. முஸ்லீம்களா நீங்கெல்லாம்? முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் எல்லாம்டா உலகத்தில் இல்லை, ஸ்ரீலங்காலே கேவலமானவர்கள். கேவலமான முஹர்ரம் இஸ்லாம் கேவலமான